மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஐஸ்வர்யா வந்து சேதுகிட்ட, எதுக்காக மாமா என்ன இப்படி நீங்க புறக்கணிக்கிறீங்க? அப்படின்னா இப்ப வரைக்குமே உங்களுடைய மனசுல தமிழ் செல்வி தான் இருக்கான், அதனால தானே நீங்க என்ன வந்து இப்படி வந்து அவாய்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்க மாமா, சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கேக்குறாங்க. உடனே சேதுவுக்கு பயங்கரமா கோபம் வருது. போதும் ஐஸ்வர்யா, நிறுத்து. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணத நீ, என்னால என் மனச மாத்திக்க முடியல. நான் இப்ப ஓப்பனா உன்கிட்ட சொல்றேன் பாரு. தமிழ் செல்வி இப்ப வரைக்கும் நான் விரும்பிட்டு தான் இருக்கேன். அவ என் மனசுல இருக்கா. அவளை தவிர வேற யாரையும் என் மனசுல இடம் கொடுக்கவும் முடியாது, நினைக்கவும் முடியாது. என்னுடைய மனைவியா வெளி உலகத்துக்கு வேணும்னா இருக்கலாம். ஆனா வீட்டுக்குள்ள செவுத்துக்குள்ள நீ யாரோ நான் யாரோ, அவ்வளவுதான் உனக்கும் எனக்குமான உறவு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒன்றும் கட்டாயப்படுத்தலையே. உங்க மனைவியே இருந்தா போதும்னு சொல்லி நீ தான் என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்ப வந்து ஏன் இப்படி இல்ல, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா, இப்படிதான் என்னால இருக்க முடியும். இஷ்டம் இருந்தா என் கூட வாழு, கஷ்டம் இருந்தா விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டே இரு. என்னால இப்படிதான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு சேது ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்ட ஐஸ்வர்யா என்ன செய்ய போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.